பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. எபேசியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. பவுலின் சிறப்பு, பால் ஸ்பெஷாலிட்டி என்ற தலைப்பின் கீழ் இந்திய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனி சிறப்பு மிக்க ஊழியக்காரன். பவுலின் வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய குணாதிசயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் காணப்படுகின்றன. அனைவரும் அறிந்த வண்ணம் பவுல் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் இரட்டை நிலைப்பாட்டை கண்டித்தவர். அப்படிப்பட்ட பெரிய அப்போஸ்தலன் சொல்லுகிற சில காரியங்களை பாருங்கள். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்பதாக சொல்லுகிறான். நம்முடைய சக விசுவாசிகளிடம் எல்லாருக்கும் முன்பாக மற்ற விசுவாசியை காட்டிலும் நான் பரிசுத்தத்தில் சிறியவன் என்று நம்மால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியுமா என யோசித்து பாருங்கள். உண்மையில் சொல்லப்போனால் அவன் மற்ற பரிசுத்தவான்களை காட்டிலும் சிறியவன் அல்ல. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் கூறுகிறான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் பிரதான பாவியா? இயேசுவை சபித்த சீஷர்களை காட்டிலுமா அவன் பாவி? யூதாஸ் காரியோத்தை காட்டிலுமா அவன் பாவி? அப்படி என்றால் நம்மை நாம் எந்த வரிசையில் சேர்த்து கொள்வது என்று யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3:7 பவுல் கூறுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்பதாக. பவுல் தன்னையே வெறுமையாக்கி கொண்டான். நமக்கு லாபம், படிப்பு, செல்வம் என்று எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி நம்மை வெறுமையாக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14:18 பவுல் கூறுகிறான், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதாக. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சரியான வழிபாட்டோடு பயிற்றுவிப்பதில் இயேசுவுக்கு அடுத்து பவுலை யாரும் மிஞ்ச முடியாது. 1 கொரிந்தியர் 15:9 கூறுகிறான், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்பதாக. ஊழியத்தில் அவனுடைய தகுதியை புகழ்ந்து பேசாமல் தன்னை மற்றவர்களை காட்டிலும் சிறியவனாக காண்பிக்கிற பண்பை உடையவனாய் பவுல் காணப்பட்டான். இப்படி பவுலின் தனி சிறப்புகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நாம் நம்மையே புகழாமல் பவுலை போல அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் என்பதைப் போல நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்களாக, அவர் கிருபையை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் எப்போதும் உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய நாமத்தையும் சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களை நீர் பழக்கப்படுத்துவீராக. எங்களால் ஏதும் ஆகும் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டு தாழ்மையோடு ஜீவிக்க கற்றுத்தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சுத்தியை கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.